டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏஐ வச்சு எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கேரக்டரை எப்படி கடைசி வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு நீங்கள் இதில் கற்றுக்கலாம். இப்போ நம்ம சாம்பிள் வீடியோவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே போல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் மேக்ஸ் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அவன் ஒரு மின்னும் டிராகன் முட்டையை கண்டான். அந்த முட்டையை வீட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு சிறிய டிராகன் பிறந்தது. அதற்கு லியோ என்று பெயர் வைத்தான். சாம்பிள் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ChatGPTன்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்க் எனிதிங்னு இருக்கும். அங்கே நம்ம ஸ்டோரியை கேட்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டோரி எப்படி வேணும்னு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கேட்ட மாதிரி ஸ்டோரி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரியை 6 சீனாக பிரிச்சுக்கலாம். எத்தனை சீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 சீன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் 6 சீன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இருக்க சீன்ஸுக்கு டீட்டெயில் இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். இது எதுக்குன்னா என்டையர் சீன் ஃபுல்லாக சேம் கேரக்டர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. நெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு பிளேஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தமிழில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு கூகுள் க்ரோமில் போயிட்டு கிராக்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் இமேஜ் அப்லோட் ஆனதும் நம்மளை கேட்காமலேயே வீடியோ க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற செட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் ஃப்ரீ கிரெடிட் சேவ் ஆகும் அண்ட் கேரக்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ப்ரொஃபைல் போங்க. செட்டிங்கில் பிஹேவியர் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், இமேஜ் அண்ட் வீடியோ. அதில் ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் பண்ணியிருந்த இமேஜ் ப்ராம்ப்டை கிராக்கில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் நல்லா இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவை சூஸ் பண்ணி மேக் வீடியோன்னு கொடுக்குறேன். இப்போ இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இமேஜ் வீடியோவை கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடுச்சு, பட் வாய்ஸ் வரல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறப்போ இமேஜ் செலக்ட் பண்ணோம், அதனால் வாய்ஸ் வரல. இப்போ வாய்ஸ் வரணும்னா அகைன் ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏரோவை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. 100 ஆனதும் வீடியோவில் வாய்ஸ் வந்துடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. நான் கேட்டது மேல் வாய்ஸ், பட் அதில் ஃபீமேல் வாய்ஸ் வந்து இருக்கு. ஸோ அகைன் நான் வீடியோவை ரீடு பண்ணுறேன். திரும்ப லோட் ஆகிட்டு செக் பண்ணுங்கள், மேல் வாய்ஸ் வந்திருக்கும். ஒரு நாள் மேக்ஸ் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அவன் ஒரு மின்னும் டிராகன் முட்டையை கண்டான். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ஸ்கேலிங் பண்ணிக்கோங்க. ஏன் அப்ஸ்கேலிங் பண்ணுறோன்னா ஏஐ ஃபஸ்ட்டு லோ குவாலிட்டி வீடியோ தான் கொடுக்கும். அப்ஸ்கேலிங் பண்ணுறப்போ வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் அப்ஸ்கேலிங் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ டவுன்லோட் ஆனதும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி வீடியோ ஃப்ரேம்னு கொடுங்க. இப்போது இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். கீழே காப்பி பண்ண வீடியோ ஃப்ரேமை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதும் காப்பி பண்ண வீடியோ ஃப்ரேம் இங்கே வந்துடும். இதை ஏன் பண்ணுறோன்னா வீடியோ கன்சிஸ்டன்சியாக வர்றதுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏரோவை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. 100 ஆனதும் வீடியோவில் வாய்ஸ் வந்துடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை வீட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு சிறிய டிராகன் பிறந்தது. அதற்கு லியோ என்று பெயர் வைத்தான். நெக்ஸ்ட்
3 டாட் கிளிக் பண்ணி அப்ஸ்கேலிங் பண்ணுங்கள். அப்ஸ்கேலிங் ஆனதும் டவுன்லோட் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி வீடியோ ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமேஜனை கிளிக் பண்ணுங்கள். கீழே காப்பி பண்ண வீடியோ ஃப்ரேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் லாஸ்ட் சீன் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். வீடியோ லோட் ஆகும். இதே போல் எல்லா சீனுக்கும் பண்ணுங்கள். இப்போ எல்லா சீனும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு சீன் 1 சீன் 2 அதுபோல் நான் நேம் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கூகுள் குரோமில் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதும் அப்லோட் கிளிக் பண்ணுங்கள். டாப்பில் அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ டவுன்லோட் போயிட்டு எல்லா வீடியோஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆனதும் செக் பண்ணுங்கள். வீடியோஸ் அலைன்மெண்ட் மாறி மாறி தான் அப்லோட் ஆகியிருக்கும். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி எது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது சீன் 1 இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஆட் ஆகிடும். அதுபோல் 1 by 1 ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் 2 வீடியோ சென்டரில் கர்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட் டிரான்சிஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேட்ச் அண்ட் மூவ் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் கொடுங்க. எல்லா சீன்ஸ்க்கும் அப்ளை ஆகிடும். இது ஏன் கொடுக்குறோம்னா வீடியோ எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதை கொடுத்தா வீடியோ ஜாயின் ஆகி வரும். தனித்தனி வீடியோவாக தெரியாது. நெக்ஸ்ட் ஷேரில் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுங்க. உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ரிவ்யூ கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள் மேக்ஸ் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அவன் ஒரு மின்னும் டிராகன் முட்டையை கண்டான். அந்த முட்டையை வீட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு சிறிய டிராகன் பிறந்தது. அதற்கு லியோ என்று பெயர் வைத்தான். லியோ வளர்ந்து பெரிய டிராகனாக மாறினான். மேக்ஸ் மற்றும் லியோ கிராமத்தில் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் விளையாடினர். ஒரு நாள் லியோ காட்டுக்குள் தனியாக சென்றான். வேட்டைக்காரர்கள் அவனை பிடித்து ஒரு பெரிய கூண்டில் அடைத்தார்கள். மேக்ஸ் கூண்டை திறந்து லியோவை விடுவிக்கும் போது வேட்டைக்காரர்கள் வந்தனர். அப்போது மேக்ஸ் லியோவின் முதுகில் ஏறி இருவரும் பாதுகாப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இது போல் ஏஐ வீடியோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.